என்ன ப்ரிப்பரேஷனு? இது வந்து வத்தல் போட்டுருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூழ் வத்தல், கஞ்சி வத்தல் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி மாவா கரைச்சி எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. தண்ணி கொதிச்சோடனே இந்த கரைச்சி வச்சிருக்க மாவு இதுலேயே உப்பு போட்டு கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு தூக்கி அப்படியே வந்து இதை தூக்கி அப்படியே கிண்டணும். ஏன் மாவா கரைச்சிக்கணும்? அப்பதான் கட்டிப்படாது. அதுக்காக வேண்டி. இப்போ இங்க என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ இது வெந்துருச்சு. இப்போ இது வெந்துருச்சா அப்படின்னு எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இந்த தண்ணி தொட்டோம்னா ஒட்டாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்கோம். அதை வடிகட்டி ஊற்றிக்கிறோம். ஏன்னா அந்த எசன்ஸ் போய் உள்ள அடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படியே அந்த சின்னதா சில இடத்துலலாம் அந்த ஹோல்ஸ் சின்னதா இருக்கும்ல, அதுக்காக வடிகட்டிக்கிறோம். வடிகட்டி இதை ஊற்றிட்டு போது பெருங்காயமும் ஜீரகமும் போட்டுக்கிறோம். ஜீரகம் ஏன் நம்ம இப்ப போடுறோம்னா, முன்னாடியே போட்டா அது வெந்துரும், அதுவும் போய் அடைச்சிடும். அதுக்காக வேண்டிதான் இப்ப முடிக்கும் போது போடுறோம். அவ்வளவுதான். போட்டு அப்படியே எடுத்து குடிச்சுக்க வேண்டியதான். நீங்க எலுமிச்சம்பழம் இருந்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்ல வெள்ளையா இருக்கும்.